அந்த எவ்வளவு விசேஷமான இரவு. அதனாலதான் சாலிஹீன்கள் எழுதப்படும் அந்த இரவை மக்ரிபுக்கு பின்னால இப்படி ஆக்கிட்டாங்க. யாசீன் ஓதி கேட்கிற துஆவுக்கு கபூல் இருக்குது. 3 யாசீனை ஓதுங்க. ஒரு யாசீன் எங்கள் ஹயாத்தை நீளமாக்குன்னு கேளுங்க. இன்னொரு யாசீன் வாழ்க்கையில முசீபத் இல்லாமல் கெட்ட முடிவுகள் நடக்காமல் நோய் நொடிகளில் சிக்கிவிடாமல் பாதுகாப்பை தேடுங்கள். இன்னொரு யாசீன் யா அல்லாஹ் எங்கள் இரணத்தை பரக்கத்தாக்கி ரிஸ்கை விசாலமாக்கி கொடு என்று கேளுங்கள். ஏன் யாசீன் ஓதி கேட்டால் அந்த துஆ கபூல் ஆகும். அதுவும் எழுதப்படும் அந்த இரவில் மக்ரிபிலேயே கேட்டு விடுங்கள். மக்ரிபிலேயே கேட்டுருங்க. சாலிஹீன்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த மக்ரிபில யாசீன் ஓதும்போது நிறைய பேர் எஞ்சி போறது. எங்க? வியாபாரத்துக்கு, கடைக்கு. நாளைக்கும் வியாபாரம் பரக்கத்து ஆகணும்லவா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவசரமா போறீங்க. எங்க போறீங்க? நல்ல நாட்கள். அவசரமா போறீங்க. எங்க போறீங்க? நல்ல நாட்களை நல்ல நாட்களாக பார்க்க வேண்டுமா இல்லையா? நல்ல நாட்களை நல்ல நாட்களாக எடுத்து நடக்க வேண்டுமா இல்லையா? வாய்ப்புகளை நழுவ விட்டு விடக்கூடாது என்று சொல்கிறேன். எனவே பராத்தினுடைய அந்த இரவில் மக்ரிபிலே நாம் உட்கார்ந்து 3 யாசீன் ஓதுகிறோம். அந்த யாசீன் என்பதும் மார்க்கமா சட்டமா குர்ஆனா ஹதீஸா என்பதை தாண்டி என் இரணம் தீர்மானிக்கப்படும் இரவு, என் ஹயாத்து தீர்மானிக்கப்படும் இரவு, எனக்கு என்ன முசீபத்து நடக்கும் நடக்கப்படாது என்று தீர்மானிக்கும் இரவு. அந்த 3 முக்கியம். வாழ வேண்டும், முசீபத்தும் நோயும் இல்லாமல் வாழ வேண்டும், இரண தரித்திரம் இல்லாமல் வாழ வேண்டும். அந்த 3ஐயும் முத்தாய்ப்பாக வைத்து மக்ரிபு தொழுத உடனே பராத் இரவிலே ஒரு யாசீனை ஓதி என் ஆயுளை நீளமாக்க அல்லாஹ், என் குடும்பத்து ஆயுளை நீளமாக்க அல்லாஹ், இன்னொரு யாசீனை ஓதி எந்த முசீபத்தையும் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, கெட்ட மௌத்து வந்துடக்கூடாது, ஓதி என் ஆயுளை நீளமாக்க அல்லாஹ், என் குடும்பத்து ஆயுளை நீளமாக்க அல்லாஹ், இன்னொரு யாசீனை ஓதி எந்த முசீபத்தையும் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, கெட்ட மௌத்து வந்துடக்கூடாது, போற வர்ற வழியில் ஆக்சிடென்ட்ல ஆகிடக்கூடாது, விபத்துல போய் சிக்கிறக்கூடாது. என்ன நடக்குதுன்றே தெரியறது இல்லையே. நம்ம கரெக்டாக ஓட்டிட்டு போகிற வண்டியை நம்ம ஒழுங்காகத்தான் போதும். அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், நான் அழகாக போனேன், சரியாகத்தான் போனேன் ஹதரத், தொழுதுட்டு தான் போனேன், முன்னால் வந்தவன் வேகமாக வந்து என் வண்டியில் முட்டி நான் விழுந்து என் முட்டு ஒடிஞ்சு போச்சுங்கிறார். அவர் சரியாகத்தான் போகிறார், தொழுதுட்டு தான் போகிறார், கரெக்டாக தான் போகிறார். நம்ம ஒன்றும் ரூட்டு மாறல, ரூட்டு மாறி வந்து நம்ம மேலே இடிக்கிறான். முசீபத்து எப்படியும் வரும். நம்ம திறமையா ஓட்டிட்டோங்கிறது இல்லை, எந்த ரூபத்திலேயாவது முசீபத்து வந்து நிற்கும். முசீபத்திலிருந்து பாதுகாப்பை முசீபத்தை தீர்மானிக்கும் இரவிலேயே கேளுங்கள் என்கிறார்கள்.